ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு அவங்கவுங்க பாடி, அதாவது உடம்ப நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா அரோமா வாசனையோட எந்த ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் அவங்க உடம்ப அழகாக வச்சுக்கணும்னு யாராக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கானதான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஒரு பாத் பவுடர், அதாவது குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். குளியல் பொடியை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை அழகா சூப்பரா நல்லா மெயின்டைன் பண்ணும். ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முகத்தில் இருக்கிற கருமையில நீக்கிட்டு முகப்பரு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாக்கிடும். முகப்பருமே வராமல் பார்த்துக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சிலாம் இருக்குது. பச்சைப்பயிறு நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேரோட யூஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது கெமிக்கலே இல்லாத நல்ல ஒரு இயற்கையான பொருள் தான். அதனால நம்ம பயப்படாம தைரியமா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது மூணாவதா நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு எடுத்துக்கிறேன். கிராம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கும் சரி நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது மருத்துவ குணங்கள் நிறையாவே இருக்கு. நம்ம ஸ்கின்ல எந்த அலர்ஜியும் வராம பார்த்துக்கும் இந்த கிராம்பு. நான் 1/4 கிலோவுக்கு நான் 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ அரைச்சிங்கன்னா 8 கிராம்பு எடுத்துங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா கிராம்பு கொஞ்சம் சுருன்னு இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 25 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ அரைக்க போறீங்கன்னா 50 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீ என்ன யூஸ் பண்ணுற, உடம்புல நல்ல ஒரு அரோமா வாசனை வருதே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதனை நான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெயில காய வைக்க போகிறோம். வெயில காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, வெயில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா சூடா இருக்கு. இப்போ இந்த சூடோட நம்ம மிக்சியில போட்டு அரைக்கக்கூடாது. மிக்சியும் சூடாயிடும். அது மட்டும் இல்லாம இந்த பச்சை பயிறு, கடலைப்பருப்பு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் போயிடும். நான் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்சியிலேயே நல்லா ஃபுல்லாக நல்லா அரைச்சிட்டு ஜல்லடாவில் ஜலிச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக அரைச்சிங்கன்னா என்ன ஆகுனா நம்ம யூஸ் பண்ணும்போது எரியும், வலிக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாகவும் இருக்கும். எந்த வலியும், பெயின், எரிச்சலாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கண்டெய்னர், கண்ணாடி கண்டெய்னரில் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்பெல்லாம் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த டிப்ஸ். நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு டப்பாவா அரைச்சிட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th படிக்கிற வரைக்குமே நான் இதான் யூஸ் பண்ணேன். சோப்புலாம் நான் யூஸ் பண்றதே கிடையாது. இது மட்டும் தான் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறதை நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பவுலில் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா? அதனால தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னு நல்லா பேபி ஸ்கின் மாரி நல்லா சாஃப்ட் ஆகிடும், ஸ்மூத் ஆகிடும், நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜி வராமல் பார்த்துக்கும். அலர்ஜி இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாக யூஸ் பண்ண க்யூர் ஆகிடும் உங்களுக்கு. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணலாம். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ இதை கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸு கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம ஃபுல்லாகவே நம்ம பச்சை பயிறு, கடலைப்பருப்பு அதுதான் சேர்த்துருக்கோம். இப்போ 1 வயசுலேருந்து 5 வயசு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் இந்த கிராம்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தண்ணியை நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கையால் இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில்
ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சிட்ட பிறகு நீங்கள் சோப்புலாம் யூஸ் பண்ணவே கூடாது. இப்படி தான் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். வேற ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை பாய்.